வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் லைட்டா இடையில வேற ஊரோட ஸ்லாங்கோட மிக்ஸ் ஆகி வருது. நீங்க வேற எங்கேயும் வெளில படிக்கிறீங்களா? நான் டொரண்டோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ஒர்க் பண்றீங்களா? நீங்க எப்போ ஸ்கூல் முடிச்சீங்கன்னு கேட்க வந்தேன். ஆல் டைம் ஃபேவரட் இப்போ அமரன்ல வர வெண்ணிலவு சாரல் ப்ரோ. அது ஜிவி பிரகாஷ் ப்ரோ. இருந்தாலும் ஹாரிஸ் போட்ட மாதிரி நினைச்சு கேட்பீங்களா? இளையராஜா. இளையராஜா சார் தான். அவ்வளவுதான். ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அவங்க. ஓகேவா? அதுக்கு மேல எழுதவே மாட்டாங்க. எக்ஸாம்ஸ்ல இப்படிதானே சின்ன வயசுல இருந்து 2 லைன் எழுதுவேன். அதுக்கு மேல நான் எழுதவே மாட்டேன் அப்படின்றாங்க. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேர் கிறிஸ்டி ஜோ. நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ பயங்கர டிப் டாப்பா கிளம்பி இருக்கீங்க? எங்க நான் இங்க ப்ரோ? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வந்தேன். சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கண்டிப்பா கிடைச்சிரும். பக்காவா ரெடியா வந்திருக்கீங்களே. ஆமா ப்ரோ, முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போகலாம். பாசிட்டிவிட்டியோட வந்திருக்கேன். காலையில ஒரு உருப்படியான ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு தான் ப்ரோ என் ரிசல்ட். ப்ரோ அதுக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. எங்களை பாத்துட்டீங்கல்ல, கலக்குவீங்க நீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். எவ்வளோ 494 4 பிள்ளைன்னு பெத்தா இப்படி ஒரு பிள்ளைய பெக்கணும் சார். ப்ரோ படிப்ஸா ப்ரோ நீங்க? அந்த மாதிரி இல்ல, ஆவரேஜ் தான். சூப்பர், பரவாயில்ல ப்ரோ. அது போதும் ப்ரோ. 494லாம் எபோ ஆவரேஜ் எங்களுக்குலாம். இந்த மாதிரி ஆளுகளை நான் நம்ப கூடாது. அங்க பாருங்க. சூப்பர். ஓகே, நீங்க வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் கேட்பீங்களா? தமிழ் சாங்ஸ் எல்லாம் நிறைய சாங் ரீமிக்ஸ் ஆகிருக்குல்ல தமிழ் சினிமாவில. ஆமா. அதுல ரீமிக்ஸ் பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரீமிக்ஸ் பாட்டு எது? அந்த கண்ணழகா அதுல கூட அந்த எதுல ப்ரோ? இல்ல ப்ரோ, ரீமிக்ஸ் பாட்டா சொல்றேன். ஆமா, நீ பார்த்த விழிகளும் இன்னொரு பாட்டு இப்போ தமிழ் படங்கள்ல நிறைய ரீமிக்ஸ் ஆயிருக்குல்ல. பழைய பாட்டு எடுத்து பழைய பாட்டு ரீமிக்ஸ் பண்ணி படத்துல வரும்ல, பொன்மகள் வந்தால் அந்த மாதிரியான பாட்டு நிறைய இருக்கும். சோ அதுல உங்களுக்கு ரீமிக்ஸ் பண்ணப்பட்ட பாட்டு எது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு இப்ப குட் பேட் அக்லில அந்த தொட்டு தொட்டு பேசுன்னு சொல்லிட்டு அத ரீமிக்ஸ் வெர்ஷனா பண்ணி குட் பேட் அக்லில போட்டாங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டர்ல என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சூப்பர் ப்ரோ. நீங்க சொல்லுங்க, சிம்ரனா இல்ல பிரியா வாரியரா? சிம்ரன் தான் ப்ரோ. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. 90s 2K கிட்டா இருந்தாலும் இன்னைக்கு சிம்ரன் தான்டா. ஓகே, சரி நீங்க யாரோட பாட்டுலாம் விருப்பப்பட்டு கேப்பீங்க? எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆல் டைம் ஃபேவரட் பாட்டுனா? ஆல் டைம் ஃபேவரட் இப்போ அமரன்ல வர வெண்ணிலவு சாரல் ப்ரோ. அது ஜிவி பிரகாஷ் ப்ரோ. இருந்தாலும் ஹாரிஸ் போட்ட மாதிரி நினைச்சு கேப்பீங்களா? டேய் என்னடா ப்ரோ, இவ்வளவு மொரட்ட ஹாரிஸ் ஃபேன் நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல. சூப்பர் ப்ரோ. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஆமா ப்ரோ. ஆல் தி வெரி பெஸ்ட். நீங்க லேட்டா அமரன் எஸ்கே மாதிரி தான் இருக்கீங்க. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க மேம்? லாவண்யா, அண்ணா நகர். சூப்பர் மேம். என்ன மேம் ஷார்ட்டா தான் பேசுவீங்களா மேம்? லாவண்யா அண்ணா நகர். அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். தமிழ் சாங்ஸ் எல்லாம் நிறைய கேப்பீங்களா மேம்? கேட்போம். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்னா யாரு? உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இளையராஜா. இளையராஜா சார் தான். அவ்வளவுதான். ஒன் வேர்ட் ஆன்சர் தான் அவங்க. ஓகேவா? அதுக்கு மேல எழுதவே மாட்டாங்க. எக்ஸாம்ஸ்ல இப்படிதானே சின்ன வயசுல இருந்து 2 லைன் எழுதுவேன். அதுக்கு மேல நான் எழுதவே மாட்டேன் அப்படின்றாங்க. மேம் இப்ப எபிசோட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து நிறைய ரீமிக்ஸ் பாட்டு தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. ஆஃப்டர் 2000 இப்போ டில் 2025 25 வருஷம் தமிழ் சினிமாவில் நிறைய ரீமிக்ஸ் பாட்டு வந்திருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ரீமிக்ஸ் பாட்டு என்னது? எங்கேயும் எப்போதும். எங்கேயும் எப்போதும் பாடுங்க மேம் 2 லைன். அதுல வராது. அது வந்து இந்த பொல்லாதவங்கள ரீமிக்ஸ் பண்ணது வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச். நேர்களை எபிசோடுடைய முதல் சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சுதா கங்கோரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி மற்றும் பலர் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. இந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா அண்ட் அதர்வா ஒரு இம்பார்ட்டன்டான ரோல்ல வந்து நடிக்கிறதா நம்ம வந்து அதனுடைய டைட்டில் ரிவீலிங் டீசர் இந்த ப்ரோமோல வந்து பார்த்தோம். இதுல இந்த கடந்த வாரத்துல வந்து அதர்வாவுடைய பர்த்டேவை முன்னிட்டு அதர்வாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே போஸ்டர் ஒரு ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அதர்வாவுடைய கேரக்டர் இப்படிதான் எக்ஸாக்ட்லி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் ரிவீலிங் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. மோர் தென் சிவகார்த்திகேயன், மோர் தென் ஜெயம் ரவி, ரவி மோகன், மோர் தென் ரவி மோகன் அண்ட் மோர் தென் சிவகார்த்திகேயன். அதர்வாக்கு தான் அந்த பராசக்தி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவாஜி சாருடைய அந்த ஓஜி பராசக்தி கெட்டப் வந்து எக்ஸாக்ட்லி பொருந்திருக்கு அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப சூப்பரா செமையா இருக்கு. அந்த போஸ்டர் ட்ரெண்டிங்ல இருக்குது. ஹாய் மேம், உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? ஹலோ ஹாய், என் பேர் சாந்தி. எங்க வரீங்க சொல்ல மாட்டீங்களா? வெரி வெரி பியூட்டிஃபுல்ங்க. பின்னெல்லாம் வர மாட்டோம். பேர் சாந்தி, அதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. சாந்தி காலை உங்களோட தான் மேம்? ஆமாங்க. உங்களுக்கு அங்கதான் இருக்கோம். ரொம்ப நாள் டவுட் கண்டுபிடிச்சிட்டேன். சோ உங்களுக்கு பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் ரீமிக்ஸ் சாங்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா என்னது? தொட்டால் பூ மலரும். எஸ் ஃப்ரம் நியூ. உங்களுக்கு? எனக்கும் அதேதான். அதேதானா? என்ன ஃப்ரெண்ட்ஸா 2 பேரும்? சிஸ்டர்ஸ். ஆமா. ஏய் ஹாய். ஹலோ. ஓகே. எங்க சிஸ்டர்லாம் இருக்காங்களா உங்களுக்கு? இல்லங்க. உங்க ஃபேமிலி ட்ரீயே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கீங்களே, அதுக்காக அந்த அது சரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தேன். சோ நீங்க பாட்டு பாடி காட்டுங்க 2 லைன். அத
தொட்டல் பூ மலரும். ஷூர். சிஸ்டர் 2 பேர் பாடுவாங்க. ஓகே. 1 2 1 2. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன் கைகள் தொடாமல் கண்கள் படாமல் காதல் காதல் வருவதில்லை. டக்கராகுதுக்கா. ஏய் வாவ் சூப்பருங்க. நீங்க பேசாம சென்னை ஸ்ட்ரீட்ஸ்ல அந்த இதெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓபன் மைக் எல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு சூப்பரா ஏஸ்தெட்டிக்கா சொல்றேன். பிளாட்ஃபார்ம்ல பாடுறேன்றீங்க. அது வந்து ஒரு ஓபன் மைக் கல்ச்சருங்க. ஓகே பட் 2 பேருமே ரொம்ப சூப்பரா பாடுங்க. தேங்க்யூ சோ மச். ஹாய்ங்க, உங்க பேர் எங்க இருந்து வரீங்க? என் பேர் நிவேதிதா. நான் சென்னையில இருக்கேன். சூப்பர். சென்னையில இருந்து தான். வேற எங்கேயோ போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் லைட்டா இடையில வேற ஊரோட ஸ்லாங்கோட மிக்ஸ் ஆகி வருது. நீங்க வேற எங்கேயும் வெளில படிக்கிறீங்களா? நான் டொராண்டோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதான் சொல் ஒர்க் பண்றீங்களா? நீங்க எப்போ ஸ்கூல் முடிச்சீங்கன்னு கேட்க வந்தேன். சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? அதுக்குள்ள ஓகே ஃபைன். சோ இது வரைக்கும் நிறைய தமிழ் சாங்ல ரீமிக்ஸ் சாங்ஸ் நிறைய வந்திருக்கு. ஆமா. அதுல வந்ததுல உங்களுக்கு the most favorite remix song of all time னா என்னது? பொன்மகள் வந்தாள். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. From அழகிய தமிழ் மகள். ஓகே அந்த சாங் Yeah, yeah. பயங்கரமா சூப்பர் போட்டு வைப் பண்ணிருப்பீங்களா? Of course. சூப்பர். ஏன்னா யாரோட பாட்டுலாம் யூசுவலா கேட்பீங்க? ஆல் டைம் ஃபேவரட் சாங் மியூசிக் டைரக்டர். ஆர்சி ரீசெண்டா நிறைய ஏஆர் ரஹ்மான் தான் திருப்பி கேட்டுட்டு இருக்கேன். அப்பா ஆனா பழைய இளையராஜா மியூசிக்லாம் திருப்பி அது என்ன அப்பானா பழைய இளையராஜா, நீங்க மட்டும் ஏஆர் ரஹ்மான். அப்படிதான் கேட்டுக்க. சண்டே தட் ஃபைட் இருக்குமா வீட்ல? அப்படிலாம் இல்ல. ராஜா சார் ஃபைட் தட் கியூட் ஃபைட் இருக்கும்ல. எல்லாரையும் கேட்போம். அதனால ஃபைட்னா ஒண்ணும் இல்ல. ஓகே தேங்க் யூ so much. Thank you. நேர்களே எபிசோடோட அடுத்த சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். டைரக்டர் H வினோத் இயக்கத்துல நம்ம விஜய் அவர்கள் வந்து நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் ஜனநாயகன். இந்த படத்தினுடைய லாஸ்ட் செட் ஆஃப் ஷூட் அந்த ஃபைனல் ஷெட்யூல் அந்த 4 days வந்து கொடைக்கானல்ல சூப்பரா எடுத்து முடிச்சு ஷூட் மொத்தத்தையும் ரேப் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ஷூட் ஜனநாயகன் வந்து இன்டீரியர் லொகேஷன், அதாவது குறிப்பா செட்லயே தான் எடுத்திருக்கிறாங்க. இந்த 4 days மட்டும் தான் ஜனநாயகன் ஷூட்டிங்லயே அவுட்டோர் லொகேஷன். நேர்களே எபிசோடுடைய லாஸ்ட் சினிமா அப்டேட் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். குபேரா தனுஷ் நடிச்சிட்டு இருக்கிற தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி. இந்த படத்துல இருந்து வந்த ப்ரொமோஷன் போஸ்டர் எல்லாத்துலயுமே தனுஷ் அவர்களுடைய கேரக்டர் ரிவீல் பண்ற மாதிரி தான் போஸ்டர் விட்டாங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ் அண்ட் ரஷ்மிகா 2 பேரும் மொட்டை மாடியில ரொமான்ஸ் பண்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பரா ஃபேன்ஸ் மத்தியில ஒரு ஹாப்பி அப்டேட்டா இருக்குது. தாலாட்ட வருவாலோ நெஞ்சில் பூ மஞ்சம் தருவாலோ. அதாவது சின்ன வயசுலேருந்து அந்த பாட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி மரத்து பக்கத்துலாம் போய் நின்னா என்ன நானே விஜயா ஃபீல் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவேன். எஸ் நேர்களே, இன்னைக்கு இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபன் ஃபீல்ட் எபிசோடோட அடுத்த வாரம் சண்டே எளிமை இது நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது விடைபெறுவது உங்கள் கார்த்திக். டாடா பை பை.